வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 30. கருண் சொல்ல வருவதை புரிந்து கொள்ள முடியாமல் அவனை குழப்பத்துடன் ஏறிட்டான் ரிச்சர்ட். புரியலையா? இந்த ஆளு ஒரே பக்கமா பாத்துட்டு இருக்காரே. அங்கதான் நானும் அருந்ததியும் முதல்ல நின்னுட்டு இருந்தோம். அவளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இவரதான் ஹெல்ப் கூப்பிட்ட. ஆனா மனுஷன் பக்கத்துல வர்றதுக்கு அவ்வளவு யோசிச்சாரு. வந்தவரும் அப்புறம் விட்டா போதுன்ற ரீதியில வேகமா விலகி ஓடி போயிட்டாரு. அப்பவே எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சாலும் சந்தேகம் வரல. யாரையும் சட்டுன்னு அப்படி அலட்சியப்படுத்திடக்கூடாதுன்னு நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்ததுனால ஒருவேளை இவரா இருக்குமோன்ற உறுத்தல் இப்ப எனக்கு தோணுது என்றான் கருண் விளக்கமாக. என்றபடி திரையில் தெரிந்த மனிதரை கூர்ந்தவாறு லேசாக பின்னால் சாய்ந்து தாடையை தடவிய ரிச்சி சட்டென்று நேராக அமர்ந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தான். எனக்கும் இந்த மனுஷனை பார்த்தா யாருன்னு அடையாளம் தெரியல கருண். ஒருவேளை அருந்ததிக்கு அறிமுகமானவரா இருக்கலாம், கேட்டு பார்க்கலாம். ஆமான்னு சொன்னானா இந்த ஆளுடைய பின்புலம் பத்தி விசாரிச்சு என்ன ஏதுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிச்சு வைக்கணும். அப்படி இவர் இல்லைன்னா வேற யார் அந்த சம்பவத்துக்கு காரணம்னு தீர விசாரிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்றபடி தனது அலைபேசியில் அருந்ததியின் நம்பரை டயல் செய்தான். மறுமுனையில் அவள் பிக்கப் செய்யவும், ஹலோ அருந்ததி என விழித்தான். அண்ணா சொல்லுங்க. நான் அவருடைய வாட்ஸ்அப்க்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அவர் எதுவும் உனக்கு முன்னாடி தெரியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு என்று இணைப்பை துண்டித்தவன் அவளுடைய எண்ணிற்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பினான். நிமிடங்கள் கடந்ததை தவிர அவளிடமிருந்து அழைப்பு வரவில்லை எனவும் சந்தேகம் கொண்டு அவளுக்கு கால் செய்தால் எடுத்தவள் மெல்ல அண்ணா என முனகினாள். அவளின் குரல் வேதத்தை வைத்தே பதிலை யூகித்தறிந்தவன் யார் அந்த ஆளு என்றான் நேரடியாக. ரிச்சர்டின் முகத்தில் வெளிப்பட்ட ஆக்ரோஷத்தையும் கடுகடுப்பையும் கண்டு திரையில் உள்ள மனிதன்தான் பிரச்சனைக்கு காரணமானவன் என புரிந்து கொண்டான் கருண். அது அண்ணா, அந்த ஆளு என்றவளின் குரலில் கரகரப்பை உணர்ந்தவன் தன் வார்த்தைகளில் இயல்பை தருவித்து நிதானமாக விசாரித்தான். சரி, இதுக்கு பதில் சொல்லு. அவனை உனக்கு ஏற்கனவே தெரியும், அப்படித்தானே? எங்க சந்திச்ச? பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அவ என்ன செஞ்சான்னு தெரியுமா? போட்டோ பேக்ரவுண்ட் பார்த்தாலே புரியுதுண்ணா. அப்போ அன்னைக்கு அந்த ஆள் தான் எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்ததா? திருத்திக்கோ, மயக்க மருந்து இல்ல, தூக்க மாத்திரை. டாக்டர் சொல்றத வச்சு அந்த மாதிரி மாத்திரைகளை உட்கொள்ற வயசானவங்களை கொண்டு அலசுறப்போ இந்த ஆள் மேலதான் வலுவான சந்தேகம் வந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி நீயும் அதை உறுதிப்படுத்துற. சரி சொல்லு, உனக்கு எப்படி அவனை தெரியும்? எதுக்காக அவன் இப்படி செய்ய துணிஞ்சான்? அது காரணம் புரியலண்ணா. ஆனா அந்த ஆளு என தயங்கியவள், அந்த ஆளுடைய வீட்டுலதான் நானும் அம்மாவும் இருந்தோம் என்று சிறு குரலில் உரைத்தவளின் வார்த்தைகளில் தெரிந்த வெறுமை மனதை பாரமாக்க சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் நிமிர்ந்து எதிரில் உள்ளவனை பார்த்தான். ரிச்சர்டின் பேச்சை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்த கருண் நிமிர்ந்து அமர்ந்தான். சரி, எப்படியும் இதை பத்தி தெளிவா பேசி முடிக்கிறவரை உன்னால நிச்சயமா படிப்புல கவனத்தை செலுத்த முடியாது. பெட்டர் நான் கிளம்பி நேர்ல வர்றேன், தயாராரு, விரிவா பேசலாம் என்று அருந்ததியிடம் தெரிவித்துவிட்டு அழைப்பை துண்டித்தவன் பேச்சை ஆரம்பிக்கும் முன் கருண் எழுந்து கொண்டான். சரி, நீங்க போய் அவள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு தெளிவா விசாரிச்சுட்டு வாங்க, நான் கிளம்புறேன். நிம்மதியுடன் அவன் கரம் பற்றி குலுக்கிய ரிச்சர்ட், தேங்க்ஸ் கருண். இத்தனை தூரம் மெனக்கட்டு உதவுற உன்ன கிளம்ப சொல்ற தர்ம சங்கடத்துல இருந்து என்னை காப்பாத்திட்ட என்று புன்னகைத்தான். ஹோ, இதுக்கு இப்படி கூட மரியாதை சாயம் பூசி முழுகலாமா என்றான் கருண் நக்கலாக. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் சரி சரி, எந்த விளக்கமும் தேவையில்ல. அதான் வந்த உடனேயே சூழ்நிலை அது இதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? நீங்க போய் அவளை பாருங்க, நான் எதுவும் தப்பா நினைக்கல என்று முறவளித்தவனை தோளோடு அணைத்து தன் நன்றியை வெளிப்படுத்தினான் ரிச்சர்ட். அருந்ததியின் விடுதிக்கு சென்று அவளை அழைத்துக் கொண்டு கிளம்பிய ரிச்சர்ட் ஆள் அரவமற்ற ஒரு சாலையில் சென்று காரை ஓரமாக நிறுத்தினான். பொது இடங்களில் தனிமையில் என்றாலும்
இது போன்ற விஷயங்களை அலசுவது பாதுகாப்பானது இல்லை என்பது அவனுடைய எண்ணம். சொல்லு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கிருந்து வந்த அந்த ஆளு? அதுவும் வந்தவன் இந்த வயசுல எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையில ஈடுபடுறான்? ஓ, உனக்கும் அது தெரியலன்னு சொல்ல போற, அப்படிதானே? மறுப்பாய் தலையசைத்தவள், இல்லனா இப்போ வேறொரு சந்தேகமும் வருது. அதுவும் இல்லாம அந்த ஆள் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல ஒரு முறை சந்திச்சேன் என்றாள் தயக்கத்துடன். என்ன, ஸ்கூல்லையா? எப்ப? நீ என்கிட்ட சொல்லவே இல்ல என்று திகைப்புடன் வினவியவனின் புருவங்கள் சுருங்கியது. அது அனாவசியமானதுன்னு நினைச்சேன்டா. நான் +1 படிக்கும்போது ஒரு நாள் எதேச்சையா அவரை ஸ்கூல்ல பார்த்தேன் என்றவள் கடந்த காலத்திற்கு சென்றாள். அந்த கல்வியாண்டு தொடங்கி 2 மாதங்கள் முடிந்திருந்த நிலையில் முதல் டேர்ம் பரீட்சை முடிவிற்கான பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அன்று பள்ளியில் நடந்து கொண்டிருந்தது. பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வருக்கு ரிச்சர்ட் நன்கு அறிமுகமானவன் என்பதால் அவனுடைய சூழ்நிலை கருதி என்றுமே அவனை இவ்வாறான சந்திப்பிற்கு அவர்கள் எதிர்பார்ப்பது இல்லை. அதற்கேற்ப அருந்ததியும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மாணவியாக விளங்கியதால் தன் வசதியை பொறுத்து தனிப்பட்ட முறையில் என்றேனும் பள்ளிக்கு வந்து அவளின் விவரங்களை கேட்டறிந்து கொள்வான் அவன். கிட்டத்தட்ட மீட்டிங் முடிகின்ற தருவாயில் பெரும்பாலான பெற்றோர்கள் கிளம்பி செல்லும் வேளையில் தன் பெண் மீராவுடன் பள்ளி வளாகத்திற்குள் அவசரமாக நுழைந்தார் கணபதிராம். நேரமாகிவிட்டதே என வேக வேகமாக சென்று மீராவின் வகுப்பாசிரியை சந்தித்து பெயருக்கு விவரங்களை பெற்றுக் கொண்டவர் வெளியே வரும்பொழுதுதான் தூரத்தில் அருந்ததியை கண்டார். இவ எங்க இங்க இப்பேற்பட்ட வசதியான ஸ்கூல்ல படிக்கிறா என வியந்தவர் அவளிடம் பேச வேண்டி தான் வாஷ்ரூம் சென்று வருவதாக மகளிடம் தெரிவித்துவிட்டு அருந்ததியை தேடி சென்றார். பள்ளி வெறிச்சோடி இருக்க மீட்டிங் தான் முடிந்து விட்டதே, தானும் விடுதிக்கு செல்லலாம் என்று நடந்து கொண்டிருந்தவள் சட்டென்று தன் முன்னே வந்து வழியை மறித்து நின்ற மனிதரை நிமிர்ந்து பார்த்தாள். எதிரில் நின்றிருந்தவரை கண்டு லேசான வியப்பு ஏற்பட தன்னை வெறுத்து ஒதுக்கிய மனிதரிடம் தான் என்ன பேசுவது என ஒன்றும் புரியாமல் அமைதியாக நின்றாள் அருந்ததி. என்ன, திருடனுக்கு தேல் கொண்டது மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிற என்றார் கணபதி அலட்சியமாக. அவர் பேச வருவது புரியாமல் அவருடைய முகத்தையே சலனமின்றி பார்த்திருந்தாள் அவள். இந்நேரத்துக்கு எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல சேர்ந்திருப்ப, இல்லனா யார் கையிலயாவது சிக்கி மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்ப நினைச்சேன். நீ என்னடானா இவ்ளோ கௌரவமான ஸ்கூல்ல உயர்வா படிச்சுட்டு இருக்க. உன் அம்மாவிட நீ சாமர்த்தியசாலியாதான் இருப்ப போல இருக்கே என்று ஏளனமாக இகழ்ந்துரைத்தார். தன் அம்மாவுடன் தன்னை எந்த அர்த்தத்தில் ஒப்பிட்டு பேசுகிறார் என புரிந்து முகம் சிவந்தவள் அவரை வெறுப்புடன் ஏறிட்டு, உங்கள மாதிரி மோசமான ஆட்கள் இருக்கிற உலகத்துலதான் என் அண்ணன மாதிரி நல்ல குணம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. மனிதாபிமானமிக்க அவருடைய தயவுலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைச்சது. இல்லனா நீங்க சொல்றது போலதான் என்றவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் பிரசவிக்க மறுத்து அந்நாளைய நினைவில் தொண்டை அடைத்து விழிநீர் பெருக துடித்தது. தன்னை துச்சமாக எண்ணி கேவலமாக பார்க்கும் மனிதர் முன் தன் கண்ணீரை வெளிப்படுத்திவிடக் கூடாது என வேகமாக விலகி நடக்க முயன்றவளை கோபமாக தடுத்தார் கணபதி. அப்ப என்னடி சொல்ல வர நீ? உன்னோட அம்மாவுக்கு உனக்கும் தங்க இடம் கொடுத்து சோறு போட்டு ஒன்னனுக்கும் தேவை மீறி செலவு செஞ்சன்னா மோசமானவனா என்று எகிரினார். அதை எதுக்கு செஞ்சீங்கன்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க என ஏளனமாக எண்ணமிட்டவள் அதை வெளியில் சொல்ல விருப்பமில்லாமல், எந்த ஒரு சுயலாபமும் இல்லாம முழுக்க முழுக்க நல்ல எண்ணத்தோட என்ன படிக்க வைக்கிற என் அண்ணனோட கம்பேர் பண்ணும்போது நீங்க மோசமானவர்தான் என்றாள் பெண் நிமிர்வோடு. வெளிகள் சிவக்க அவளை எரித்து விடுவதைப் போல் பார்த்தவர், ஏண்டி சொல்ல மாட்ட? உன் அம்மாவை போலதானே உன்னுடைய புத்தி இருக்கோ? எவனோட ஒட்டிக்கு திரியோ அவனைத்தானே உயர்த்தி பேசுவ என்றார் வெறியோடு. அதிர்ந்து விழித்தவள் சுற்றிலும் அவசரமாக விழிகளை ஓட்டிவிட்டு, மரியாதையா பேசுங்க, என் அம்மா மாதிரி நான் இல்ல. அவங்க வயித்துல பிறந்த பாவத்துக்காக என்ன அசிங்கமா பேசுறத இதோட நிறுத்திக்கோங்க. அண்ணாவை பத்தி ஏதோ சொல்லவும் உங்களுக்கு அருகதையே இல்ல என்று இவளும் கோபமாக எடுத்தெடுத்து பேசினாள்.
பிடிக்காதவள் என்றாலும் அத்தனை வருட காலம் தன் கண்முன்னே வளர்ந்த சின்ன பெண் என்கிற இரக்கம் கூட இல்லாமல் அனாதையாக வீட்டை விட்டு விரட்டியவர் பேசுகின்ற பேச்சை பார் என அவளுக்கும் ஆத்திரம் பெருகியது. என்ன அவமானப்படுத்துற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியாடி? உன்னை என்ன செய்றேன் பாரு. இப்பவே இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லார் முன்னாடியும் நீ ஒரு வப்பாட்டியோட மகன்னு சொல்ல போறடி இரு என கணபதி விறுவிறுவென்று நடக்க அருந்ததி விக்கித்து நின்றாள். ரிச்சர்டின் தயவாள் சில ஆண்டுகளாக தனக்கு கிடைத்த கௌரவமான வாழ்க்கை மீண்டும் இவரால் பாழ்பட்டு போகப் போவதை எண்ணி அஞ்சியவள் அவரை விட அதிவிரைவாக சென்று அவர் முன் வழிமறித்து நின்றாள். என்ன வேண்டான்னு எதுவும் கெஞ்ச போறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை அவமானப்படுத்தாம நான் விட மாட்டேன் என்றார் திமிராக. நான் ஏன் கெஞ்ச போறேன்? உங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட கெஞ்சினாலும் எந்த பலனும் கிடைக்காது அப்படின்றத நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன். அது ஒரு அனுபவ பாடம். அத நான் நிச்சயமா செய்ய மாட்டேன் என்றாள் அருந்ததி அலட்சியமாக. பின்ன அவரை நேராக பார்த்தவள், வாழ்க்கையில பல அடிகள் பட்டு என்ன நானே உறுதியா மாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன அவமானப்படுத்த முயற்சி பண்ணா உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க அந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தே உங்க பிள்ளைங்களும் இங்கதான் படிக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஸ்கூல் முழுசும் உங்களை பத்தின விவரங்களை நான் சொல்லுவேன். குடும்பம், மனைவி, பிள்ளைகளை விடுத்து வேறொரு பொண்ணோட ஆசைக்கு தேடி போன ஆள்தான் இவங்களுடைய அப்பான்னு உங்களோட சேர்த்து அவங்களையும் அவமானப்படுத்துவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல என்ன போலவே அவங்களும் அசிங்கப்பட்டு நிக்கட்டும் என்று அவரிடம் நிமிர்வாக சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு பெரும் உதறல்தான். அடுத்து அவர் வேற ஏதாவது எதிர்த்து பேசினால் அதற்கு தன்னிடம் தகுந்த பதில் இருக்குமா என்பது தெரியாமல் தன்னுடைய நடுக்கத்தை மறைத்து பரிதவிப்புடன் நின்றிருந்தாள் அருந்ததி. திடீரென்று தங்களுடைய வாக்குவாதத்தில் அவள் பிள்ளைகளை உள்ளே இழுத்து விடவும் உண்மையில் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார் கணபதிராம். தன்னை அப்பா என்று அழைத்து தன்னிடமும் அவள் தாயிடமும் வாங்கி கட்டிக்கொண்டு பயந்து ஒதுங்கி சென்ற சிறுமியா இவள் என்றிருந்தது அவருக்கு. இவளால் தன் பெண்ணிற்கு பள்ளியில் எந்த அவமானமும் நேர்ந்துவிடக் கூடாது என்கிற கவலையில் அவளை அப்படியே விட்டு செல்ல விருப்பமில்லை என்றாலும் வேறு வழியின்றி ஆத்திரத்துடன் விலகி சென்றார் அவர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.